ஹலோ, இந்த வீடியோவில் கிளாஸ் 12 சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி அதில் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் 7.1 உள்ள செகண்ட் கொஸ்டினை நம்ம அதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். போகலாமா? கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ், அதாவது இன்டெக்ரல் கண்டுபிடிங்க ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் பை த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். பார்வையிலே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் கூட, அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதில் வி ஹேவ் டேக்கன் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இதையும் நம்ம வில் ட்ரை டு மேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். சரியா? ஓகே. இப்போ நமக்கு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos 3x வருதுன்னு நமக்கு தெரியணும். காஸ் வரணும்னா நமக்கு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும்? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் வந்திருக்கும். ஓகே. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எழுதிடலாம். டு ஃபைண்ட் அதை எழுதிடலாம். என்ன பண்ணணும்? cos 3x உடைய ஆன்டி டெரிவேட்டிவ். ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன? இன்டிகிரல். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ we know that எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos 3x வரும்? sin 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 3x. சரியா? sin 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 3x. சார் cos 3x மட்டுமா வரும்? நோ, கரெக்டு தான். இப்போ இந்த பிராக்கெட் இருக்குல்ல, ஆர்குமெண்ட், அதில் இருக்கிற தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன? வாட் ஹேப்பன்ஸ்? இட் பிகம்ஸ் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. ஓகே. இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சொல்யூஷன் ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல வி கேன் ரைட் இட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் போகலாமாடா? சரி, இப்போ நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு பிரிங் திஸ் 3 ஹியர். கான்ஸ்டன்ட்லாம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த dx இந்த பக்கம் எழுதிட்டு அடுத்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இஃப் ஐ டூ தட் என்ன ஆகும்? 1/3 d by dx of sin 3x அந்த சைடில் என்ன வரும்? cos 3x. இப்போ அந்த dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்ல, we brought the dx that side. ஓகே, கேப் இல்லாதனால நான் அந்த பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக கீழே எழுதியிருக்கேன். இட் should not be written down. இப்போ இந்த 1/3 நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு டேக் இட் இன்டு த டெரிவேட்டிவ் பார்ட். இந்த d ஆஃப் சம்திங் இருக்கா, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அது வேரியபிள் எதுவுமே இல்லாதனால ஐ கேன் மேக் இட் இன்சைட். டைரெக்டாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படின்னா அங்கே ரைட் இட் அஸ் 3. ஓகே. இப்போ நமக்கு தேவை வில் டூ போத் சைட் இன்டகிரேஷன். அதான் நம்ம கேட்டிருக்காங்க. பை த மெத்தட் ஆஃப் விஷுவலைசேஷனில் தான் கேட்டிருக்காங்க, இன்ஸ்பெக்ஷனில். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos 3x. ஸோ ரைட் சைடில் எனக்கு யார் இருக்கா? d ஆஃப் sin 3x by 3. ஒரே நிமிஷம், ஐ எம் ராங் சம்வேர். எஸ், நோ. ஓகே, ஃபைன், குட். sin 3x by 3. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் d m ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் என்ன? இன்டெக்ரல்னா என்ன? ஆன்டி டெரிவேட்டிவ். அதாவது இந்த டெரிவேட்டிவ் ரிமூவ் பண்ணிடும். சரியா? அப்புறம் அந்த டியை ரிமூவ் பண்ணிட்டா தான் இன்டெகிரேஷன். அப்புறம் என்ன ஆன்சர் வந்திருக்கணும்? ஸோ நான் இங்கேருந்து ஐ கேன் ரிமூவ் தட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டெகிரேஷனில் 2 இன்டெகிரேஷன் இருக்குது. இன்டெஃபினைட் இன்டெக்ரல், இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அதில் லிமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பவுண்ட்ஸ் அப்படிம்பாங்க, எல்கைகள் அப்படிம்பாங்க. இந்த எந்த எல்கையும் இல்லாதனால அங்கே நம்ம என்ன போடணும்னா ஒரு சி போட்டுக்கணும். அதாவது எந்த எல்லையும் இல்லைன்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இன்டெஃபினைட் இன்டெக்ரலாக இருக்குன்னா வாட் கேன் வி டூ? இந்த இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி ஆட் பண்ணணும். ஓகேவாடா? ஸோ ஹோப் ப்ராப்ளம் இஸ் டன். அவ்வளோதான். ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் cos 3x என்னது? sin 3x ப்ளஸ் by c plus an integrating constant. So we are done with the problem. If doubts இருந்தா கண்டிப்பா let me know in the comment. Thank you for watching the video till the end.
பாய். நன்றி.